கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 20 32 வரைக்கும். இப்போ நாம் அதை காணலாம். கவனியுங்கள், ஞானம் போதிக்க முயற்சி செய்கிறார். ஞானத்தை தள்ளுதலுக்கான எதிரான எச்சரிக்கை. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது ஆள் நடமாட்டமுள்ள தெருக்களிலும் சந்திப்பிலும் நகரத்தின் நுழைவாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதைமையை விரும்புவதும், ஏளனம் செய்பவர்களே, நீங்கள் ஏளனத்தில் பிரியப்படுவதும், அறிவில்லாதவர்களே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என்னுடைய ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என்னுடைய கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என்னுடைய கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்களுடைய ஆபத்து காலத்தில் சிரித்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஏளனம் செய்வேன். நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஏளனம் செய்வேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என்னுடைய ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என்னுடைய கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை செய்தார்கள். ஆகையால் அவர்கள் தங்களுடைய வழியின் பயனை சாப்பிடுவார்கள், தங்களுடைய யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அறிவினர்களின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் பொறுப்பின்மை அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பயமின்றி தங்கி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலே தகப்பனே, நீதிமொழிகள் மூலமாக அப்பா நீர் எங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர் ராஜா. அப்பா, நாங்கள் எங்கள் மனக்கண்களை திறந்து உம்முடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இதை கேட்கிற உள்ளங்களை நீங்கள் தொடுங்கப்பா. இந்த வசனங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுவதற்காக நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க தேவரீர். நீங்கள் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஞானம் அதை ஒரு பெண்மணியா அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு பெண்மணியா சித்தரிக்கிறது, சித்தரிக்கிறது. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ மலை அப்படின்னு சொன்னோம்னா, மலை என்னன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான, அதாவது உறுதியான ஒரு காரியங்கள் சொல்லல மலை போலன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அதை ஒரு பெண்ணா சித்தரிக்கிறது. புரியுங்களா? அந்த பெண்ணா சித்தரிக்கையில அது என்ன சொல்லுது அப்படின்னா, கவனியுங்கள், ஞானம் ஜனங்களுக்கு போதிக்க முயற்சி செய்கிறாள். அதாவது ஜனங்கள் ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களுக்கு அதோட ஞானத்தை பத்தி காரியங்களை சொல்ல பிரயாசப்படுது, ஆசைப்படுது. ஆனா என்ன அப்படின்னா, அதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அது எப்படி மக்களை அதோட ஞானத்தை பற்றியும் அதோட காரியங்களை பற்றியும் சொல்லுது அப்படின்னா, அது தெருக்களின் முனைகளில் நின்று கூப்பிடுகிறது, நகர வாசல் அருகில் நின்று கொண்டு ஜனங்களை தன்னை கவனிக்கும்படி முயற்சி செய்கிறார். ஞானம் சொல்கிறதாவது, நீங்கள் முட்டாள்கள், நீங்கள் தொடர்ந்து எவ்வளவு காலம் முட்டாள்தனமாக செயல்படுவீர்கள்? நீங்கள் எவ்வளவு காலம் ஞானத்தை கேலி செய்வீர்கள்? நீங்கள் தொடர்ந்து எவ்வளவு காலத்துக்கு அறிவை வெறுப்பீர்கள்? நீங்கள் எனது ஆலோசனைகளையும் போதனைகளையும் கேட்டிருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். என் அறிவை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருந்திருப்பேன். நான் சொல்வதை கவனிக்க நீங்கள் மறுத்துவிட்டீர்கள். நான் உதவ முயன்றேன், நான் கை கொடுக்க வந்தேன், ஆனால் என் உதவியை ஏற்க மறுத்துவிட்டீர்கள். எனது அறிவுரைகளை கேட்காமல் நீங்கள் திருப்பிக் கொண்டீர்கள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்கள். எனவே உங்கள் துன்பத்தைக் கண்டு நான் சிரிப்பேன்,
உங்களுக்கு துன்பம் வருவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன். ஒரு கொடிய புயலைப் போன்று பெருந்துன்பம் உங்களுக்கு வரும். பெருங்காற்றைப் போன்று அது உங்கள் மேல் மோதும். உங்கள் துன்பம் கவலைகளும் உங்கள் மேல் சுமையாக அழுத்தும். அதாவது உங்கள் துன்பமும் கவலைகளும் உங்கள் மேல் சுமையாக அழுத்தும். இவையெல்லாம் நடக்கும்போது நீங்கள் என்னை உதவிக்காக அழைப்பீர்கள். ஆனால் நான் உதவி செய்ய மாட்டேன். என்னை நீங்கள் தேடுவீர்கள். ஆனால் உங்களால் என்னை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என் அறிவை விரும்பாததால் நான் உதவி செய்ய மாட்டேன். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படவும் அவரை மதிக்கவும் கனப்படுத்தவும் மறுத்தீர்கள். நீங்கள் என்னுடைய அறிவுரைகளை கேட்க மறுத்தீர்கள். நான் உங்களுக்கு சரியான பாதையை காட்டியபோது நீங்கள் கேட்கவில்லை. நீங்கள் உங்கள் சொந்த வழியிலேயே செயல்களை செய்தீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த ஆலோசனையை பின்பற்றினீர்கள். உங்கள் சொந்த செய்கைகளினால் வந்த விளைவுகளை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முட்டாள்கள் அறிவை பின்பற்ற மறுப்பதால் மரணமடைவார்கள். தங்கள் முட்டாள்தனமான பாதையில் தொடர்ந்து செல்வதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது அவர்களை அழித்துவிடும். ஆனால் எனக்கு கீழ்ப்படுகிறவன் பாதுகாப்பாக இருப்பான். அவன் வசதியாக இருப்பான். அவன் தீமைக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஞானம் இந்த மாதிரி காரியங்களை சொல்லுது. என்ன அப்படின்னா, ஞானம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனைய எப்படி நம்ம அத எதிர்கொள்றது, எப்படி அந்த பிரச்சனைய நம்ம முறியடிக்கிறதுங்கிற அந்த ஒரு எண்ணத்த, அந்த ஒரு காரியங்கள சொல்றது தான் ஞானம்னு சொல்லுவாங்க. இப்ப ஞானம் அவள ஒரு பெண்ணா சித்தரிச்சு, அவ என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க என்னோட பேச்ச கேளுங்க. நான் தேவனுடைய வார்த்தை. நீங்க என்னோட வார்த்தைகள கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயந்திருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்க எப்பயும் அழிஞ்சு போக மாட்டீங்க. பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு ஞானம் சொல்லுது. ஆனா என்ன அப்படின்னா, மூடர்களும், பேதைகளும் என்ன பண்றாங்கன்னா, ஞானம் சொல்றது கேட்கறதில்ல. ஏன்னா அவங்களோட மனசுல என்னன்னா, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம அத முறியடிச்சிடலாம். அதற்கான ஒரு தீர்வ நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த காரியம் இல்லாதனால, அந்த பிரச்சனைகளுக்கு அவங்களால ஒரு தீர்வு காண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரச்சனைகள்லயே அவங்க மாட்டிக்கிட்டு, அந்த பிரச்சனைகள்னாலயே அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. இததான் மூடர் எந்த அளவு எந்த எந்த நாள் வரைக்கும் மூடர்களாவே இருப்பீங்க. பேதைகள் எந்த நாள் அளவுக்கு பேதைகளாவே இருப்பீங்க. நீங்க ஞானத்த கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஞானம் அழைப்பு விடுக்குது. ஆனா அவங்க மூடர்களும், பேதைகளும் என்ன பண்றாங்க? அத கண்டு கொள்ளல. அவங்க அவங்களோட பாதையில போறாங்க. அ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அது அழிவின் பாதைக்கு தான் கொண்டு போகுது. ஏன்னா மூடர்கள், பேதைகள் எப்போதுமே என்ன என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, பேராசைக்கும், பொருளாசைக்கும் இந்த மாரி ஆசைப்படுற காரியங்கள் நினைக்கிறதுனால, அத நோக்கி அவங்க போறதுனால, அவங்க என்ன பண்ணாங்க, சடிதியில அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. இத தான் ஞானம் சொல்லுது. நீங்க என்னை கண்டடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை நீங்கள் கண்டடையுங்கள். பேதைகள் ஏளனம் செய்வாங்க. அதே மாதிரி என்னன்னா, மூடர்கள் அவங்க வழிய விட்டு விலகி போயிருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஞான காரியங்கள் இல்லங்கிறனால, ஒரு பிரச்சனைய எப்படி தீர்க்கணுங்கிறது தெரியாதனால, அந்த பிரச்சனைய தீர்க்கிறேங்கிற பேர்ல அத என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி, அது உள்ளே மாட்டி, அது உள்ளே அழிஞ்சு போயிருவாங்க. அதனால தான் ஞானம் என்ன சொல்லுது, "என்கிட்ட வாங்க, நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய கிருபையினால, அவருடைய அனுக்கிரகத்தினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால, நம்ம ஞானத்த பெற்றுக்கொண்டு, நம்ம என்ன பண்ணணும், வரும் காரியங்கள்ல நம்ம அந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டங்களா இருந்தாலும் சரி, நம்ம எதிர்கொண்டு அத முறியடிக்கிறக்கூடிய பலனையும், அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு சக்தியும் தேவன் ஞானத்தின் மூலியமா, அவர் ஆவியான மூலியமா நமக்கு தருவாரு. ஸோ இந்த வசனங்கள்ல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஞானமான காரியங்களை யோசிக்கணும், ஞானத்த தேடணும். நம்ம நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியிற காரியங்கள விட ஞான காரியங்கள் நெறைய இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானமான காரியங்கள யோசிச்சு, தேவனுடைய வசனங்கள படிச்சு, அது மூலியமா தேவன் நமக்கு கொடுக்குற அந்த ஞானத்து மூலியமா, நம்மளுடைய பாதைய தேவனை நோக்கி நம்ம நகர்த்துறதுக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட, நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி தகப்பனே.
அப்பா ஞானத்தை கேளுங்கள், ஞானம் கூப்பிடுகிறது, ஞானத்தை அனுமதி கொடுங்கள் அப்படின்னு வசனங்கள் சொல்லுதப்பா. தகப்பனே இந்த காரியங்கள்ல கூட ராஜா நான் ஞானம் இல்லாமல் இருக்கலாம் அப்பா. ஆனாலும் தகப்பனே இன்றைய நாளிலே கூடப்பா நாங்கள் உம்மிடம் நாங்கள் கேட்கிறது எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வசனங்களை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்க, அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள நீ உதவி செய்யுங்கப்பா. அப்பா கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தகப்பனே. அது கேட்கிறவர்களையும் கொல்லும், சொல்கிறவர்களையும் கொல்லும். அவர்கள் தவறான காரியங்களை செய்யும் பட்சத்தில் தகப்பனே. அப்பா நீ எங்களோடு பேசினதற்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோட பேசுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.